என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி வச்சுருந்தேன். என்னோட பேரில் வெற்றி வசந்த் ஆர் அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் யாரோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி உங்கள் பேரில் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி யாரோ தப்பாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் அது என்னோட ஐடி இல்லைன்னு சொல்றதுக்காக தான் நான் வெரிஃபிகேஷன் வாங்கினேன். காசு கொடுத்து தான் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஸ்புக்லேயும் என்னோட பழைய ஃபோட்டோஸ் இருந்தது, நான் எனக்கு தேவையான எடுத்துட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். நான் ஃபேஸ்புக்கில் இல்லை. ஆனால் இன்ன வரைக்கும் என்னோட பேரை பயன்படுத்தி, என்னோட புகைப்படங்களை பயன்படுத்தி ஃபேஸ்புக்கில் வந்து யாரோ தவறான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறது, காசு கேட்கறது, பொண்ணுங்க கிட்ட தப்பாக பேசுறது, இந்த மாதிரி இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அது நான் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை, இதை உங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அதை நான் நினச்சி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது நான் இல்லை. ஸோ எதுலேயும் பேசி மாட்டிக்காதீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் இருக்கிறது நான் கிடையாது. யாரும் தப்பாக பேசி ஏமாந்துடாதீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம சிறடி காசை முத்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபேஸ்புக்கில் இப்போதைக்கு இல்லவே இல்லை, டீஆக்டிவேட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் என்னோட பேரை தவறாக யூஸ் பண்ணி சில செயல்களில் ஈடுபட்டுருக்காங்க. காசு கேட்குறது, பெண்கள் கிட்ட தப்பாக பேசுறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பேரும் என்னோட ஃபோட்டோஸ் பயன்படுத்தி அது நான் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க அப்படின்ற விஷயத்த நம்ம சிறடி காசை வெற்றி வசந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இதில் ரொம்ப கிளாரிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு.